உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்துச்சுல? இப்ப என்ன சித்தி, இப்ப எதுக்கு அந்த குழந்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அப்ப அந்த ஹாஸ்பிடல்ல செத்து போன அந்த குழந்தைய உங்ககிட்ட காமிச்சாங்கல்ல? ஆமா சித்தி, கூப்பிட்டு காமிச்சாங்க. இந்த கௌதமும் நானும் தான் போய் பார்த்தோம். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அந்த குழந்தையோட முகம் இப்ப காவியா கிட்ட ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த முகம் ஒரே மாதிரி இருக்கா? என்ன சித்தி நீங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? டேய், நல்லா யோசிச்சு சொல்லுடா. நான் காரணமா தான் கேக்குறேன். சோ ஐயோ சித்தி, அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது எப்பயோ பார்த்தது இப்ப எப்படி ஞாபகம் இருக்கும்? என்ன கதிர், எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு. அதனாலதான் கேக்குறேன். அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் ஒரே மாதிரி இருந்துச்சா? சித்தி சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல சித்தி. ஏதோ ஒரு கவர்ல சுத்தி எங்க கிட்ட காமிச்சாங்க. எங்க 2 பேரால பார்க்க முடியல, ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. நான் வேற அன்னைக்கு அப்பா அம்மா திட்டின கடுப்புல இருந்தேன். சரியா தெரியல சித்தி. சரி, இதெல்லாம் எதுக்கு இப்ப என்கிட்ட கேட்டு கடுப்பேத்தி விட்டுட்டு இருக்கீங்க? விடுங்க. ஐயோ கதிர், முட்டாள் மாதிரி பேசாத. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாரு. கூட இருக்க அந்த இந்திரா வேற இந்த குழந்தை இங்கே இருக்கட்டும்னு சொல்றா. அதனால இந்த குழந்தை பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இந்திராவை பத்தி நமக்கு நல்லா தெரியும். இந்நேரம் இந்த குழந்தைய ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சிருப்பா. சரி, இப்ப என்ன? நான் சொல்லிட்டா போச்சு. இருடா கதிர், என்னடா கதிர், முட்டாள்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காத. இந்த குழந்தைக்கும் இந்திராவுக்கும் நடுவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அத நாம கண்டுபிடிக்கணும். அம்மா, என்னம்மா குழந்தை இன்னும் வீட்லயே இருக்கு? பெத்தவ இன்னும் வரல போல இருக்குமா? ஏய், நாங்களும் அந்த டென்ஷன்ல தான் இருக்கோம். இவ ஒருத்தி வந்துட்டா நடுவுல கடுப்பேத்த. இந்திரா, இந்திரா. கௌதம், இந்தா, நீ எதுவும் சாப்பிடல, டீயாவது குடிச்சிட்டு போ. குடு. கௌரி. அம்மா. கௌரி, இங்க வாங்க. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க, ஜூஸ், மோர் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அத பாட்டில்ல ஊத்தி எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. ஓகே. கௌதம், ஜூஸும் மோரும் பாட்டில்ல கலக்கி வச்சிருக்கேன். அப்பப்போ குடிச்சுக்கோ, ஓகேவா? நிறைய அலைய வேண்டியது இருக்கு. உன் பாடி டீஹைட்ரேட் ஆயிட போகுது, ஓகேவா? என்ன இந்திரா, ஏதாச்சும் வேணும்னா நான் வெளியே வாங்கி குடிச்சுக்க போறேன். எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? கௌதம், எலெக்ஷன் கேம்பெயின் போறீங்கல்ல, அங்கங்க நின்னுட்டு இருந்தா லேட் ஆகும். அப்புறம் அன்னைக்கு வந்தவங்க எல்லாம் கூட வராங்க தானே கௌதம்? எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். அதை முடிச்சுட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன். இன்னைக்கு வேற ஈவினிங் அசோசியேஷன் பார்ட்டி சொல்லிருக்காங்கல்ல, நீ ரெடியா இரு. அம்மா, ஜூஸும் மோரும்மா. சரி, வச்சுட்டு போய் உங்க சமையல் வேலையை பாருங்க. சரிங்கம்மா. கௌதம், எல்லாம் உன் இருக்குல்ல? திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சரி, வச்சுட்டேன். okay. லஞ்ச் மறக்காம டைம்க்கு நான் சாப்பிடு. பாத்துக்கிறேன். யாரு நம்ம வீட்டுக்கு வராரு? யாருன்னு தெரியலையே, எங்கேயுமே பார்த்த மாதிரியும் தெரியல. யார் நீங்க? வணக்கம் சார், இது ஜெயம்மா வீடு தானே சார்? ஆமா, எங்க அம்மா தான். நீங்க? சார், நேற்று என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தா சார். யார் அது? என்ன வேலைக்கு வந்தாங்க? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். அம்மா, என் பேர் ரவிமா. என்னோட சம்சாரம் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து சேர்ந்தாங்க. சரி. நேற்று என் பொண்டாட்டி ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக கடைக்கு வந்தப்போ மயங்கி விழுந்துட்டா. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து மயக்கம் தெளிஞ்சு இப்போ தான் நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார்? சார், என் குழந்தைய
இந்த வீட்டில் விட்டு தான் என் பொண்டாட்டி கடை தெருவுக்கும் போயிருக்கா சார். அதான் சார் என் குழந்தைய வாங்கிட்டு போகலான்னு இங்கே நான் வந்தேன் சார். சோ அது உங்க குழந்தை தானா? என் குழந்தை தாம்மா. தவம் இருந்து பெற்ற குழந்தைம்மா. என் சம்சாரம் பாவம் அங்கே அழுது துடிக்கிறாம்மா. நீங்கள் குழந்தை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேம்மா. பாவம். ஆமாம்மா, என் குழந்தைய வாங்கிட்டு போகலாம் தாம்மா வந்தோம். கொஞ்சம் தந்தீங்கன்னா. கிட்ட போலாமா? கிட்ட போனா உனக்கு என்ன இங்க வேலைன்னு கேட்பாங்க. ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்னு பிளான் தெரிஞ்சாதானே ஐயா கிட்ட சொல்ல முடியும். சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பாவம், குழந்தைய காணோன்னு நம்மள தேடி வந்திருக்காரு. உனக்கு புரியுதா? எனக்கு எப்படி இந்திரா புரியாம இருக்கும்? நல்லாவே புரியுது சார். நீங்க அந்த குழந்தைக்கு என்ன சார் சொன்னீங்க? சார் நான் தான் சார் அந்த குழந்தையோட அப்பா சார். என் குழந்தை சார், அது என் வாரிசு சார். அது அடிங்க. வாரிசா? யாரோட வாரிசு? என்ன சார் அடிக்கிறீங்க? ஏய். குழந்தை கிட்ட அடிக்கிறீங்க என்ன? சார்? அடிக்காதீங்க சார். சொல்லு. சார் யாரோட சார் குழந்தை? அடிக்கிறீங்க? யாரோட குழந்தை? சார் சார் அடிக்காதீங்க சார். என்ன? சார், அடிக்குது சார். ஆ? ஏமா அடிக்கிறாரு? போய் சொல்ற. ஆஹா, கௌதம் என்ன கௌதம் இப்படி அடிக்கிறது? இவன நல்லா அடி, நல்லா அடி. நல்லா அம்மா, என்னம்மா மாறி மாறி அடிக்கிறீங்க? வலிக்குதுமா? என்ன குழந்தைய நீங்களே வச்சுலாம் பாக்குறீங்களா? ஏய். இருங்க, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். போய் சொல்ற. ஆ? சார் என்ன சார் அடிக்கிறீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து உன் குழந்தைன்னு சொல்லுவேன். ஆ? என்ன சார் நீங்க? எங்க வீட்டு குழந்தைக்கு நீ அப்பாவா? அதுவும் எங்க வீட்டுக்கு வந்து எங்க கிட்டயே சொல்றியா? எவ்வளவு கொழுப்பு உனக்கு! அம்மா, இவ்வளவு அடிக்கிறீங்களா? கொழுப்பு உனக்கு! ஆஹா வகையா வந்து சிக்கியிருக்கு. கண்டிப்பா அந்த குழந்தை விஷயமா தான் இருக்கும். சார் கொடுத்துருங்க சார், என் குழந்தை சார் அது. அப்பாவா நீ? சார் ஆமா சார். குழந்தைய கடத்தி சார், வச்சுட்டு சார், எங்க கொடுத்துருங்க வீட்டுக்கு சார். வந்து பூச்சாண்டி காட்டுறியா நீ? சார், ஆ? சார், போலீஸ் சார். கூப்பிடுறாரு. சார் 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 போலீஸுக்கு கால் சார் சார் என் குழந்தை சார் அது. சார் நான் விடுறதா இல்ல. ஏய், ஏய், ஏய். கௌதம், டேய், நில்றா. கௌதம் வேண்டாம், வேண்டாம் கௌதம். இரு இவனெல்லாம் விடக்கூடாது இந்திரா. கௌதம், போய் தொலையட்டும், விடு. குழந்தை பத்திரமா தானே இருக்கு. உனக்கு எதுவும் ஆகலல்ல? ஒண்ணு உனக்கு இல்ல. எதுவும் ஆகலல்ல? அவன் எங்க போயிட போறான்? இல்ல இந்திரா, எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கே வந்து குழந்தை கேட்பான். இந்திரா, நான் இப்ப வெளியில போய் தான் ஆகணும். நீ குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு, சரியா? சரி கௌதம், எதனால எனக்கு கால் பண்ணு. ஆ? சரி ஓகே, நீ பத்திரமா போயிட்டு வா. பாத்துக்கோ. பாத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.